அன்பு பெரியோர்களே, எனது அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. குரல் 121. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். மீண்டும் சொல்லுகிறேன். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அதாவது அடங்காத, கட்டுக்குள் அடங்காத, ஆரவாரம் செய்கின்ற மனிதனை இருளில் தள்ளிவிடும். சொற்பொருள்: அடக்கம் ஆரவாரம் இல்லாமல் அடங்கி வாழும் தன்மை. அமரருள் இறந்த பின் ஒருவனை தேவர் உலகத்தில் உய்க்கும், வாழச் செய்யும். அடங்காமை ஆனால் ஆரவாரம் கொண்டு பாவத்தின் தன்மையாகிய அடங்காமையை கை கொள்பவர்களுக்கு ஆறிருள், இறந்த பின்பும் நரகமாகிய இருளில் உய்த்து விடும், கிடக்க செய்துவிடும். பொருள்: ஆரவாரம் இல்லாமல் அடங்கி வாழும் தன்மையானது ஒருவன் இறந்த பின்னும் தேவர் உலகத்தில் அவனை வாழச் செய்யும். ஆனால் ஆரவாரம் கொண்டு பாவத்தின் தன்மையாகிய அடங்காமையை கை கொள்பவர்களுக்கு இறந்த பின்னும் நரகமாகிய இருளில் கிடக்கச் செய்துவிடும் என வள்ளுவன் வாக்கு உள்ளது. இதற்கு சான்றாக ஒரு கதை. ஒரு வசதியான குடும்பத்தில் 16 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் இருந்தான். அவன் எப்போதும் துடுக்குத்தனமாக இருப்பான். அவனுக்கு நண்பனாக ஒரு மாடு மேய்க்கும் வாலிபன் இருந்தான். இருவரும் அடிக்கடி வெளியில் செல்லுவார்கள். வசதியான வாலிபன் பள்ளிக்கு செல்லாமல் ஊர் சுற்ற ஆரம்பித்தான். சில நேரங்களில் மாடு மேய்க்கும் நண்பனை தேடி ஊருக்கு வெளிப்புறத்தில் உள்ள புல்வெளிகளுக்கு செல்வான். ஒரு நாள் இவன் அவ்வாறு செல்லும்போது ஒரு நாய் ஒன்று வீதியில் குரைத்து கொண்டு இருந்தது. அதை கண்டவுடன் இவன் கல்லை எடுத்து நாயை எறிந்தான். கல் நாயின் காலில் பட்டு இரத்தம் கொட்டியது. இதை கண்ட மாடு மேய்க்கும் இளைஞன், டேய் நாயை கல்லால் அடிக்காதே, அது பாவம், காலில் இரத்தம் வருகிறது பார், வழியில் அது துடிக்கும் என்று கூறி நாய்க்கு மருந்திட்டு காலில் கட்டு போட்டு விட்டான். இவனோ அதை வேடிக்கையாக பார்த்து சிரித்தான். அந்த நாய் செத்து தொலையட்டும் எனவும் கூறினான். இவன் பார்க்காத நேரம் பார்த்து மாட்டுக்கு இரை பிடுங்கும் துரட்டி கம்பை வைத்து மாட்டை அடித்தான். அது கத்தியது. விபரீதத்தை உணர்ந்த மாடு மேய்ப்பவன், டேய் வாயில்லா ஜீவன், பாவம்டா, அடித்து கொடுமைப்படுத்தக்கூடாது என்றும் அவனுக்கு புத்தி சொன்னான். ரோட்டில் நடந்து செல்வோர் மீது ஒரு நாள் சைக்கிளை வைத்து இடித்தான். கீழே விழுபவர்களை பார்த்து கைதட்டி சிரித்தான். அவன் பணக்கார வீட்டு பிள்ளை என்பதால் யாரும் எதிர்த்து கேட்காமல் அவனின் தாய் தந்தையிடம் புகார் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களோ, மாட்டுக்கார பயல் இவ்வாறு எங்கள் மகனுக்கு சொல்லிக் கொடுத்து கெடுத்து விட்டான் என மாடு மேய்க்கும் இளைஞன் மீது பழி சுமத்தினார்கள். மாடு மேய்க்கும் இளைஞனோ பொறுமையுடன் செயல்பட்டான். எல்லோரையும் மதித்து நடந்தான். அருகே ஒரு வேத பாடகம் சாலை இருந்தது. உள்ளே வேத பாடத்தை அர்ச்சகர்கள் சொல்லிக் கொடுத்தனர். மாடு மேய்க்கும் இளைஞனோ மாடு மேய்க்க செல்லும் பொழுது அந்த சாலையின் வெளியே நின்று வேத பாடத்தை வேடிக்கை பார்த்து கற்றுக்கொண்டான். ஆண்டவனை தினமும் தொழுகை செய்தான். வசதிகள் பெருகியது. ஊரில் யாவரிடமும் நல்ல பெயர் எடுத்தான். பணக்கார வாலிபனோ தான் பணக்காரன், என்னால் எதுவும் செய்ய முடியும் என கூறி பாவங்களை தொடர்ந்து செய்தான். கொலை பழி சுமத்தப்பட்டு சிறையில் களியை சாப்பிட்டான். யாரும் அவனை காப்பாற்ற அருகில் செல்லவில்லை. நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.